நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். தூய கிறிஸ்து வருகையின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை, தேர்டு சண்டே இன் அட்வென்ட். இன்றைய நாளின் சற்ற தியானத்திற்காக குறிக்கப்பட்டுள்ள 2வது திருமுறை பகுதி, அது 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 5ஆம் வசனம் முடிய உள்ள பகுதி. அதை நாம் வாசித்து நாம் என் பேரில் சுருக்கமாக தியானம் செய்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அடிகளார் கொரிந்திய திருச்சபைக்கு எழுதின 1வது கடிதம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 5ஆம் வசனம் முடிய, இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய இரகசியங்களின் உக்ரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். மேலும் உக்ரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். ஆயினும் நான் உங்களிலேயாவது மனுஷருடைய நியாய நாளின் விசாரணையினாலேயாவது தீர்ப்பு பெறுவது எனக்கு மிகவும் அற்ப காரியமாய் இருக்கிறது. நானும் என்னை குறித்து தீர்ப்பு சொல்லுகிறதில்லை. என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன். ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. ஆதலால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்திற்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் என்பதுவே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய படிவாக்கியமாக சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை தெரியப்படுத்தி உன் கடவுள் அரசாளுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிறனுடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன என்று ஏசாயா 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையுடைய மைய பொருளாக த கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட் அஸ் த fulfillment of the promises. The coming of Christ as the fulfillment of the promises. தீர்க்க தரிசன நிறைவேற்றமாகவே அமையும் கிறிஸ்துவின் வருகை என்கின்ற மையத்திலே அமைந்திருக்கின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பகுதியை நாம் தியானிக்கும் முன்பதாக இதனுடைய பின்னணியை நாம் சற்று அறிந்து கொள்ள முற்படுவோம். பவுலும் கிறிஸ்துவின் மற்ற அப்போஸ்தலர்களும் தங்களுடைய போதனையை புதிதாக கண்டுபிடிக்கவில்லை. கடவுள் அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி அவர்களை தம்முடைய பராமரிப்பில் வைத்தார். இந்த கூற்றின் முக்கியத்துவத்தை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என பவுல் விரும்புகிறார். கிறிஸ்துவின் அனைத்து ஊழியர்களும் நேர்மையாக வாழ்தல் மிக அவசியமான ஒன்று என்பது இங்கே சுட்டப்படுகிறது. மத்தேயு 24:45, மத்தேயு 25:21, 23, லூக்கா 16:10 மற்றும் லூக்கா 19:17 இவைகளை நாம் காணலாம். பவுலின் நேர்மையை பற்றி கொரிந்தியர்களின் நியாய தீர்ப்பை குறித்து பவுல் அதிகம் கவலைப்படவில்லை. பவுல் கிறிஸ்துவின் ஊழியக்காரரே அன்றி அவர்களுக்கு ஊழியன் அல்ல. கிறிஸ்துவே பவுலை அனுப்பி அவன் என்ன போதிக்க வேண்டும் என்பதை கூறுகிறார். அவர்கள் அல்ல, கிறிஸ்துவிடமே பவுல் பொறுப்பாளி ஆகிறார், அவர்களுக்கு அல்ல. ரோமர் 14ஆம் அதிகாரம் 10 தொடங்கி 12 இதை காணலாம். ஒருவனாலும் தன்னை தான் நேர்த்தியாக நியாயந்திருக்க முடியாது என்பதை பவுல் அறிந்திருந்ததோடு அது தன்னுடைய வேலையும் அல்ல என்பதால் அவர் தன்னை நியாயம் தீர்க்கவில்லை. ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் செய்யும்படி அவர் கொடுத்துள்ளதையும் தனி நபரின் நோக்கங்கள், போராட்டங்கள், சோதனைகள், கஷ்டங்கள், உள்ளான தோல்விகள் மற்றும் வெற்றிகளையும் நிச்சயமாக அவர் அறிந்திருப்பதால் கடவுளால் மட்டுமே அதை செய்ய முடியும் என்பதில் பவுலின் மனசாட்சி தெளிவாக இருந்தது. அப்போஸ்தலர் 23:1, அப்போஸ்தலர் 24:16 பிறரை நியாயந்திருப்பதை குறித்து கவலைப்படாமல் இருந்ததால் கடவுள் வழி நடத்தியபடி விடுதலையோடு அவருக்கு ஊழியம் செய்ய முடிந்தது. பிறருடைய நேர்மையோ அல்லது அவருடைய நோக்கங்களை குறித்து நியாயந்திருக்கக்கூடாது என்ற பொருளில் பவுல் கூறியுள்ளதை காண முடிகிறது. அதன் பின்னர் ஜனங்களுடைய வெளிப்புற தோற்றத்தையும் குறித்து நியாயம் தீர்க்க கூறுகிறார். இருதயத்தின் உள்ளான காரியங்களை கடவுளால் மட்டுமே நியாயம் தீர்க்க முடியும்.
இதை வேறு எந்த மனிதனும் செய்ய முயற்சிக்க கூடாது. 1 கொரிந்தியர் 5:12, 1 கொரிந்தியர் 6:1 தொடங்கி 6 நாம் காணலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் காணுகின்ற பொழுது, என்னை நியாயம் தீர்ப்பவர் யார் என்று சங்கீதம் 133 நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 133. முதலாவது, என்னை நானே நியாயம் தீர்க்கிறதில்லை. வசனம் 3, 4. ஏனென்றால் நான் ஜென்ம சுவாபம் உள்ளவன், நான் மேட்டிமை உள்ளவன். 2 கொரிந்தியர் 10:5. சுய புத்தியின் மேல் சார்ந்தவன். நீதிமொழிகள் 3:5. வெகு நினைவுகள் உள்ளவன், அதிகமான நினைவுகள் உள்ளவன். நீதிமொழிகள் 19:21. திருக்குள்ள இருதயத்தை உடையவன். 1 கொரிந்தியர் 2:1. ஆகையால் ஆவியின் நியாயங்களை அறிய மாட்டேன். அடுத்ததாக 2வது, எந்த மனுஷனும் என்னை நியாயம் தீர்க்கக்கூடாது. முதலாவது நாம் பார்த்தோம், என்னை நானே நியாயம் தீர்க்கிறதில்லை. அடுத்ததாக, எந்த மனுஷனும் என்னை நியாயம் தீர்ப்பதும் கூடாது. அதுக்கடுத்தாக, மனுஷன் தவறுதலுக்குட்பட்டவன், உண்மையற்றவன், பராபரனுக்கு பகைஞன். யாக்கோபு 4:4. கர்த்தரே என்னை நியாயம் தீர்ப்பவர், நீதியின் சூரியன் அவர், ஆகையால் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படும். ஆண்டவர் உன்னண்டைக்கு வர உன் வழி செவ்வையாய் இருக்கிறதா? இல்லையே, ஒன்று பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பு பெறும். 2வது, மனம் திரும்பி மறு ஜென்மம் அடை. முதலாவது பாவத்தை அறிக்கை செய்து மன்னிப்பு பெறு. 2வது, மனம் திரும்பி மறு ஜென்மம் அடை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்ற சங்கீத பகுதியாக சங்கீதம் 85:1 தொடங்கி 13 வரைக்குமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பழைய ஏற்பாட்டு பகுதியாக ஏசாயா 40:1 முதல் 10 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நிருப பகுதியாக 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள் இன்றைய பிரசங்க பகுதியாகவும் அதுவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நற்செய்தி பகுதியாக மத்தேயு 11:2 தொடங்கி 10 வரைக்குமாய் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைவாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் வருகை அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன நிறைவேற்றமாகவே அமைந்தது போல, இந்த வருகையின் காலங்கள் நமது வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு ஏற்பாக மாற்றி அமைக்க நம்மை நாமே ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். சிந்திப்போம், செயல்படுவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன்.